மகாராஷ்டிர சட்டசபையில் புதனன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கவுள்ள நிலையில் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசுக்கு காங்கிரஸை தவிர எந்த கட்சி ஆதரவளித்தாலும் வரவேற்போம் என்று மத்திய அமைச்சர் ரூடி அதிரடியாக அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிக இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தது. முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் பொறுப்பேற்றார். சட்டசபையில் புதனன்று நம்பிக்கை ஓட்டெடுப்பு நடக்கவுள்ள சூழலில் கூட்டணி அரசில் சேர சிவசேனா பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது. சிவசேனா கட்சிக்கு 6 கேபினெட் அமைச்சர் 6 இணையமைச்சர் பொறுப்புகளை தருவதாக பாரதிய ஜனதா தரப்பில் உறுதியளிக்கப்பட்ட போதும் துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று சிவசேனா தலைமை பிடிவாதம் காட்டியது. அதை பாரதிய ஜனதா நிராகரித்தது. பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு மேலும் நெருக்கடி தரும் விதமாக சிவசேனா கட்சியின் சட்டசபை தலைவர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை அளிக்க வேண்டும் என சட்டசபை செயலரிடம் சிவசேனா கட்சி திங்களன்று திடீரென மனு அளித்தது. இந்த பரபரப்பான சூழலில் மகாராஷ்டிர மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா அரசுக்கு காங்கிரஸை தவிர எந்த கட்சி ஆதரவளித்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா பொதுச் செயலாளருமான ராஜீவ் பிரதாப் ரூடி செவ்வாயன்று திடீரென அறிவித்தார். பாரதிய ஜனதா அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் திங்களன்று திட்டவட்டமாக அறிவித்துள்ள நிலையில் அதை ஏற்கும் விதமாகவே ராஜீவ் பிரதாப் ரூடியின் அறிவிப்பு அமைந்திருப்பதாக மும்பை வட்டாரங்கள் கூறுகின்றன. 288 எம்எல்ஏக்களை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் 122 உள்ளது. பெரும்பான்மைக்கு 145 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் 41 எம்எல்ஏக்களை கொண்ட தேசியவாத காங்கிரசின் ஆதரவுடன் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் பட்னவிஸ் அரசு எளிதில் வெற்றி பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. 63 எம்எல்ஏக்களை கொண்ட சிவசேனா கட்சி பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவளிக்குமா அல்லது எதிர்க்கட்சியாகுமா என்பது குறித்து கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே முடிவெடுப்பார்.